சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் மூலியமா உங்கள சந்தித்ததில நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சினர்ஜி இந்தியா வட மாநிலத்தில அநேக இடங்கள்ல தங்களுடைய மிஷனரி பணிகள நாங்க செய்து கொண்டு வருகிறோம். 100க்கும் மேற்பட்ட மிஷனரி குடும்பங்களை நாங்கள் தாங்குகிறோம். 357 தாலுகாக்கள்ல எங்களுடைய மிஷனரி ஊழியங்களை செய்து கொண்டு, ஆண்டவருக்கென்று அநேக பணிகள நாங்க செஞ்சுட்ருக்கோம். நீங்களும் எங்க மிஷனரி ஊழியத்தோடு இணைந்து, சினர்ஜி இந்தியா மிஷனரி ஊழியத்தோடு இணைந்து செயல்பட விரும்பினா, இந்த தொலைக்காட்சியில போடப்படுகிற இந்த மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா, எங்கள் ஊழியத்தை குறித்து நாங்க நெறைய காரியங்கள் உங்க இடத்துல ஷேர் பண்றோம். நீங்களும் எங்கள் ஊழியத்துக்காக தொடர்ந்து உங்க தனிப்பட்ட ஜெபத்தில ஜெபித்துக்கோங்க. என்னோட தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் அநேக காரியங்கள ஆண்டவரோட ராஜ்யத்தின் நிமித்தமா செயல்பட விரும்புகிறோம். மீண்டுமாய் சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் மூலியமாய் ஒரு சில வார்த்தைகளை உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கும் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, நம் வேதத்தில வாசிக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்க கர்த்தரோ இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறார் ஐயோ. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை உங்களிடத்துல நான் பேச விரும்புகிறேன். அதாவது இந்த நாட்கள்ல நம் வெளிப்படையான ஒரு விசுவாசியாக இந்த பூமியில வாழ்ந்துட்டுருக்கோம். குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு விசுவாசி என்று நம்ம சொல்கிறோம். அந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அதாவது என்னன்னா, இன்னைக்கு கூட ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள் வெளிரங்கமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது நம்மளோட உடைகள்ல ஒரு பரிசுத்தத்த காண்பிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறையில பரிசுத்தத்தை காண்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாம மற்றவர்கள பேசுகிற பழக்கவழக்கங்களெல்லாம் பரிசுத்தத்தை காண்கிறோமே தவிர, இருதயத்தில நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோமா? அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாய் நாம் வாழ்கிறோமா? அப்படின்றத நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 2 விதமான ஒரு விசுவாசத்தை உங்களிடத்துல நான் பேச விரும்புகிறேன். குறிப்பாக விசுவாசத்துல 2 விதமான ஒரு விசுவாசம் காணப்படுகிறது. அதாவது முதல் ஒரு விசுவாசம் படுவதற்கு ஏதுவான ஒரு விசுவாசம். 2வது நற்கிரியை செய்யக்கூடிய ஒரு விசுவாசம். இந்த 2 வகையான விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட 2 வகையான ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற நாம் விசுவாசிகளாக இந்த உலகத்துல வாழ்கிறோமா? ஆண்டவரை அதிகரிக்கிறோமா? என்பதை நாம் சற்று யோசிச்சு அதாவது முதல் விதமான விசுவாசம் என்னன்னா, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 6, 7, 8 இவர்கள் அதை அறிந்து லிக் லிக் லிக்கோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா என்று ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அதாவது இந்த இடத்துல நம்ம தெளிவா ஒரு விஷயத்த பார்க்கிறோம். பவுல் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கும்போது, லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல், அதாவது லீஸ்திராவுல தாயின் வயிற்றில் பிறந்தது முதல்ல இருந்து என்னன்னா, நடக்க முடியாத ஒரு மனிதனா இருக்கிறார். அந்த நடக்க முடியாத ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல கேட்கிறான், "எனக்கு சுகமளிங்க, என்ன நடக்க செய்யுங்க" அப்படின்னு வாயினால அறிக்கை செய்யல. இருதயத்திலே விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசத்தை அவர் உணர்றார். பரிசுத்த ஆவியினால அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்றாருன்னா, 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. அதாவது என்னன்னா, அந்த மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல எந்த ஒரு காரியத்தையும் சொல்லல. ஆனா, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் அவருடைய இருதயத்தை அறிந்த பரிசுத்த ஆவியானவர் பவுலை உற்று பார்க்க செய்கிறார். பவுல் உற்று பார்க்கிறார். பவுல் உற்று பார்க்கிற அந்த நிமிஷம், அந்த இருதயத்தில், அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை பார்த்த உடனே பவுல் சொல்கிறார்,
நீ எழுந்து கால்ன்று நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். இந்த நாளிதழும் தேவன் இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறார் என்பதை இந்த ஒரு சில வார்த்தைகள் மூலியமாய் நாம் உணர முடியும். அதாவது 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கிறோம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திரது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தா அப்படின்னு ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அதாவது முதல் பகுதியில இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். அப்ப இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் என்பதை நாம் இந்த நேரத்துல நாம் உணர்கிறோம். அதாவது வெளிரங்கமான ஒரு கிறிஸ்தவனாய், வெளிரங்கமான ஒரு மனிதனாய் நாம் மற்றவர்களுக்கென்று காண்பிக்கிறோம். ஆனால் தேவன் தம் இருதயத்தை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நேரத்துல கூட விசுவாசி என்று சொல்கிறோம். ஆனால் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறதா? அந்த லீஸ்திராவில ஒரு மனுஷன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கல. தாயின் வயிற்றில் பிறந்தது முதல்ல இருந்து என்ன பண்றார்னா, நடக்க முடியாம இருக்கிறார். அவர் அந்த வசனத்தை கேட்கிறார். அந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த ரட்சிப்பின் விசுவாசம் அவரை என்ன செய்யறதுன்னா, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தின்படி நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில கூட நாம் சபைக்கு போறோம். அங்க சொல்லப்படுகிற வசனங்களை கேட்கிறோம். ஆ அநேக ஊழியர்கள் மூலியமாய், அநேக வசனங்கள் மூலியமாய் நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த சத்தியத்தை நம் ரட்சிப்புக்கேற்ற வழியில, விசுவாசத்தின் பாதையில நடப்பதற்கு நாம் அனுதினமும் நம் வாழ்க்கையில அபியாசப்படுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த செய்தியில 2வது பகுதியை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு விசுவாசம் என்ன அப்படின்னா, கிரியை இல்லாத ஒரு விசுவாசம். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. ஒரு ஸ்திரியை குறித்து, ஒரு சீசரை குறித்து நாம் இந்த நேரத்துல பார்க்க விரும்புகிறோம். பெண் சீசரை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36லிருந்து 43 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அதாவது ஒரு சீசர், பெண் சீசர் அப்போஸ்தலர் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சீசர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மரிக்கிறார். அந்த சீசர் மரித்த உடனே அங்க வாழ்கிற மக்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, பேதுருவை அழைத்து அந்த சீசரை உயிர்ப்பிக்க செய்றாங்க. அந்த சீசரின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில ஒரு தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்டில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்து அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். அது தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் பொழுது பேதுரு வருவதையும் பேதுரு அந்த ஸ்திரியை குணமாக்குறதை நம்ம வாசிக்கலாம். 43 வசனம் வரைக்கும். அதாவது இந்த வசனங்கள் நம்மளுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை உணர்த்துது என்று சொன்னால், இந்த தொற்கால் என்ற ஒரு ஸ்திரீ என்ன செய்றாங்க அப்படின்னா, வாழ்க்கையில அதாவது 1வது வசனத்தை பார்க்கிறோம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் பேருடைய ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் நற்கிரியையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நாட்களில் பெண்கள் மாத்திரமல்ல, அநேகர் என்ன செய்யறோம்னா, தன்னை அழகுபடுத்துவதற்கென்று வெளிரகமாய் காண்பதற்கு நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறோம். உடைகள் அணிகிறோம், அநேக ஆபரணங்களை அணிகிறோம். ஆனால் இந்த ஸ்திரீ அப்படிப்பட்ட ஆபரணங்களாம் அணியாமல் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து தன்னை அழகுள்ள ஒரு மனிதனாக காமித்திருக்கிறாங்க அந்நாட்கள்ல. அப்ப அவங்களுடைய மரணம் என்பது சுற்றி இருக்கிற எல்லா நபர்களுக்கும் ஒரு பெரிய துயரத்தையும் பெரிய இழப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உடனே அந்த நபர்களெல்லாம் இணைந்து வந்து என்ன செய்திருக்காங்க, பேதுருவை அழைத்து வந்து பேதுருவை மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க. அந்த ஸ்திரீ மீண்டுமாய் உயிர் பெறுகிறார். அதாவது அந்த இறந்துட்டாங்க. இறந்து குளிப்பாட்டி, அதாவது அந்த சடலத்தை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே வைத்திருக்கிறார். மரணத்தின் மூலியமாய் அநேக இழப்பு. எதனால அந்த இழப்பு அப்படின்னா, அந்த ஸ்திரீ நற்கிரியையும் செய்து தர்மங்களையும் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ அங்கு சுற்று வட்டாரத்துல யோப்பா பட்டணத்துல லீத்தா என்ற ஊர்ல மிகவுமாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த இழப்பின் நிமித்தமாய் அந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேதுருவை அழைத்து பேதுரு வருகிறார். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அற்புதம் செய்கிறார். அது மட்டுமல்லாமல்
1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெரிந்த புத்தியினாலும் தேவ புத்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அதாவது ஒரு ஸ்திரீக்கு, அதாவது அது ஒரு ஸ்திரீ கூட ஸ்திரீ மட்டுமல்ல, இது ஒரு ஆணுக்கும் பொருந்தும். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ புத்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அந்த ஸ்திரீ வெறும் ஆபரணனாலும் அல்ல, தேவ பக்தியினாலும் அல்ல, அதாவது ஞானத்தினாலும் அல்ல, தெளிந்த புத்தியினாலும் அல்ல, நற்கிரியை செய்கிறவர்களாகவும் அது அப்படிப்பட்ட அலங்காரத்தின் மூலியமாய் அலங்கரித்து கொண்ட ஒரு தொற்கால் என்று சொல்லப்படுகிற தபித்தாள் என்ற ஒரு ஸ்திரீ. நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம அநேக காரியங்கள் மூலியமாய் நம்ம அலங்கரித்துக் கொள்ளலாம். தகுதியான வஸ்திரத்தின் மூலமாக நம்ம அலங்கரித்துக் கொள்ளலாம். ஞானத்தின் மூலியமாய் அலங்கரித்துக் கொள்ளலாம். தெரிந்த புத்தி நமக்கு இருக்கலாம். தேவ பக்தி நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் நற்கிரியை செய்யக்கூடிய ஒரு குணம் நமக்குள்ள இருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா என்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி நம்மை ஆராய்ந்து பார்த்து மூலியமாய் தேவன் ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாய் இந்த பூமியிலே பிரயோஜனமுள்ள ஒரு விசுவாசியாய் நாம் வாழும். நாளைக்கு கூட அப்போஸ்தலர் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சீசன் என்னும் நாமத்தில் தன்னிலும் எரியவனுக்கு ஒரு கலசம் நீரை கொடுக்கிறது மூலமாய் அதன் பலனை அடையாமல் போவானோ என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒரு ஒரு இந்த பூமியில இது ஒரு நார்மலான ஒரு கிறிஸ்தவனாய் அல்லாமல், ஒரு நார்மலான ஒரு பொதுவான ஒரு விசுவாசி அல்லாமல், சுயநலமான ஒரு விசுவாசி அல்லாமல், ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசத்தோடு, நற்கிரியை செய்யக்கூடிய ஒரு விசுவாசத்தோடு நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், இந்த தேவன் நம் நிமித்தமாய் இந்த தேசத்துல, இந்த பூமியில ஒரு பெரிய ரட்சிப்பையும் ஒரு பெரிய எழுப்புதலையும் உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நாம் செயல்பட வேண்டும். எத்தனையோ கிராமங்கள் வட மாநிலத்திலையும் சரி, இந்திய தேசத்திலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாமல் இருக்கிறார். நாம் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தோடு நற்கிரியை செய்கிற விசுவாசத்தின் மூடு இந்த தேசத்திலே நாம் செயல்படுவோம் என்று சொன்னால், இந்திய தேசம் ஒரு எழுப்புதலை காணும். வட மாநிலங்கள் ரட்சிக்கப்படும். வட மாநிலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டா. சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் வட மாநிலத்தில் ஒரு எழுப்புதலுக்காக, மிஷினரி பணிகளுக்காக அநேக காரியங்கள் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து செயல்பட விரும்பினீர்கள் என்று சொன்னால், தொலைக்காட்சியில் போடப்படுற இந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த இந்திய தேசத்தில் செய்வார் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாய் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, பாதி நேரம் வரைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா காதுகளுக்காகவும் செவிகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவன் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று நாளில கூட இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் உடைய சமூகத்தில் வருகிறேன். தேவன் அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளிவிளக்காய் ஆண்டவரே நீர் வெளிச்சத்தை தரும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த இடத்துல வியாதியோடும் கஷ்டத்தோடும் ஆண்டவரே துன்பத்தோடும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவன் தாமே ஒரு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அந்த வாழ்க்கையில கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நிறைய பெரிய காரியங்களை செய்கிறார். சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் இந்தியாவின் ஒவ்வொரு தாலுகாவையும் அடைவதற்கான பயணம் நம்பிக்கையின் ஒரு படி மற்றும் தாராள மனப்பான்மையுடன் தொடங்குகிறது. சினர்ஜி இந்தியா மிஷன்களில் நம் இரட்சகரின் வாழ்க்கையை மாற்றும் அன்பை அனுபவித்த ஒவ்வொரு நபரும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 7000 தாலுகாக்களுடன் ஒவ்வொரு சமூகத்தையும் இரக்கம், அக்கறை மற்றும் மாற்றத்தின் செய்தியை சென்றடைய வேண்டிய அவசியம் மகத்தானது. மேலும் அதற்கான வாய்ப்பும் உள்ளது. எங்கள் தேசத்தில் மிகவும் பின்தங்கிய மற்றும் அடைய கடினமாக இருக்கும் சில பகுதிகளில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு தாலுகாவை தத்தெடுக்க உங்களை அழைக்கிறோம்.